வாங்க இன்றைக்கி அருமையான பிரியாணி வந்து கறி வச்சு பிரியாணியை பக்ரீத்துக்கு வந்த கறியை வச்சு 2 பேருக்குள்ள பிரியாணி போட்டுடலாம். மட்டன் பிரியாணி. இது பாருங்க, வெங்காயம், தக்காளி, மல்லிக்கீரை, இஞ்சி பூண்டு விழுது. இது வந்து 500 1/2 கிலோ இருக்கும் அந்த கறி. அதுக்குள்ள மசாலா மிளகு பொடி, ஜீரகப்பொடி, பெருஞ்சீரகப்பொடி, மஞ்சள் பொடி, கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள். அது வெங்காயம் போட்டு வறுத்து போடுறதுக்காக முந்திரி, தயிர் கொஞ்சமாக அரைச்ச தேங்காய். வாங்க பார்க்கலாம். குக்கரில் தான் இன்றைக்கி தாளிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். கொஞ்சமாக பேச்சுலர் எப்படி செய்கிறாங்கன்னு செஞ்சு காட்டுறேன். குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டோமா, வச்சு ஒரு கரண்டி நெய் ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது 2 பேருக்குங்கிறதுனால எண்ணெய் நிறையா போயிடும். அதனால் ரெண்டுமே சேர்த்து ஒரு 50 கிராம் இருந்தால் போதும். அப்புறம் எண்ணெய் நிறையா இருந்தாக்கா பிரியாணி சாப்பிட முடியாது. சூடு வரட்டும். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரு 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். அவ்வளோதான். இந்த பாருங்க, 2 பேருக்கு இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டால் போதும். கொஞ்சோண்டு அந்த கடைசியில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுட்ரு, நுணுக்கிய பவுட்ரு கொஞ்சம் போட்டாக்கா நல்லாயிருக்கும். அதிகமாக போட்டாக்கா ரொம்ப தேவட்டும். இதுதான் பக்குவம். அவ்வளோதான். இப்போ இதில் வெங்காயம் போட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுந்து போடலாம். இப்போ இதுக்கு ஒரு கரண்டி இஞ்சி பூண்டு விழுது. வேகட்டும். கொஞ்சம் நல்லா மடங்கி வேகட்டும். பாதி வதங்கினோன்னே மிளகாய் பொடி, கொஞ்சமாக மல்லிப்பொடி அது சேர்த்துடலாம். இப்போ பழுத்த தக்காளி 2 நறுக்கி வச்சதை அதையும் போட்டுடலாம். அது போட்டுட்டு இந்த மிளகு பொடி, ஜீரக பொடிலாம் வச்சுருக்கேன்ல, அதிலே போட்டுருங்க. எண்ணெயிலே எல்லாம் வேகட்டும். கறிங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் விடும். திகட்டாமல் சாப்பிட்ணுன்னா இந்த 50 கிராமு 2 பேருக்கு பிரியாணி போட்டாக்கா 50 கிராம் எண்ணெய் நெய் சேர்த்தா போதும். இப்போ இதில் அந்த கறியை சேர்த்துடலாம். ஆட்டுக்கறி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் தண்ணிலாம் ஊற்ற வேணாம். இது 5 நிமிஷம் அப்படியே நல்லா மடங்கி வேகட்டும். குக்கரை போட்டு மூடாமல் சும்மா அப்படி வச்சிடலாம். அப்படியே வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பத்தலைன்னு சொன்னாக்கா மறுபடி சேர்த்துக்கலாம். இது திட்டமாக இருக்கும். இப்போ அதுக்கு பாருங்க, தண்ணி 1/2 லிட்டரு கோலையால் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 லிட்ரு தண்ணி சேர்த்து இது நல்லா குக்கரில் விசில் வரட்டும். முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். குக்கரில் விசில் விடலாமா? கறி நல்லா சூப்பராக வெந்துருச்சுமா. இது வெந்த உடனே இதில் வந்து தயிர் ஒரு 100 கிராம் 100 மில்லி தயிர் சேர்த்துடலாம். கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்த தேங்காவும் முந்திரி ஒரு 4 முந்திரி தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன், அதே சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் எல்லாமே முதலே போட்டாச்சுல்ல, அதனால் இந்த தேங்காவும் தயிரும் இப்படியே ஒரு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சிம்மில் அப்படியே இருக்கட்டும்.
சோறு வடித்து கொட்டினா, சாதம் வடித்து கொட்டினாக்கா அது சுவையே தனிங்க. அதனால நான் வடித்து தான் கொட்ட போகிறேன். அவியலாக நான் வந்து ஒரு அரை கிலோ அரிசிக்கு கம்மி தான் இது. வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இதை வடித்து தான் நான் அதில் சேர்க்க போகிறேன். இதில் வந்து குழம்பு இதில் மாற்றிட்டோமா பாருங்கள். சோறு அரை அவையில் அவிச்சு வச்சுருக்கேன். பச்சரிசி, பொன்னி அரிசி. இதில் வந்து பிரியாணி மசாலா பவுட்ரு கடைசியாக போடுறத இந்த இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். கறி குழம்புல கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த வடித்து வச்ச சோத்தை இதில் சேர்த்துடலாம். அரைவியலாக முழுசாக வேகக்கூடாது, அரைவியலாக தான் அவிக்கணும். உப்பு போட்டு அவிக்கணும். பட்டாச்சுமா, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இது மேலே எலுமிச்சம்பழ சாறு ஒரு 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 மூடி, இதுக்கு ஒரு மூடி, ஒரு 3/4 மூடி செல்லலாம். நான் சின்ன பழமாக இருந்ததுனால அந்த பாதியில் ஒரு மூடி போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த பிரியாணி மசாலாவை கொஞ்சம் இதில் தூக்கலாம். வெங்காயமும் முந்திரியும் எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கேன். இதையும் அப்படியே மேலே இப்படி சாரல் மாதிரி தூக்கணும். இதை கிளறக்கூடாது, அப்படியே இருக்கக்கூடாது. அப்படியே தம் போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் சென்று வேண்டாம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு இந்த வடிச்சிருக்கிற அந்த வடித்த தண்ணியை சுடு தண்ணி ஒதுக்கி வச்சுருக்கேன். அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பிரியாணி நல்லா புளிங்கிருக்கோம். பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், என்ன சூப்பராக உதிரி உதிரியாக அருமையாக இருக்குது பாருங்கள். கறியெல்லாம் இப்படி வெந்து போய் நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பேச்சுலராக இருந்தாலும், ஒரு அரைப்படி அரிசியில் செய்கிற மாதிரி இருந்தாலும், ஒரு 1/4 கிலோ அரிசியில் செய்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை பாருங்கம்மா, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நீங்கள் பரிமாறலாம். என்ன உதிரியாக ஆவி பறக்க சுட சுட பிரியாணி ரெடி. நம்ம அவசரத்துக்கு கடை கிட்ட இருக்கோம், இருக்காது, வாங்க முடியாது. அதனால் ஒரு 1/4 கிலோ கறி இருந்தாலும், அரை கிலோ கறி இருந்தாலும் வீட்டில் போட்டு சாப்பிட்றது அது ஒரு சந்தோஷம்தான். தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரைத்தா வெங்காய பச்சடியோடு, இதை ரைத்தான்னு சொல்லுவாங்க, வெங்காய பச்சடி. இந்த வெங்காய பச்சடியோட பிரியாணி சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்துங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேம்மா. நன்றி, வணக்கம்.